ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒர்க்கிங் விமனாக இருந்துட்டு நான் எப்படி என்னோடய வேலையும் பார்த்துட்ருக்கேன், யூடியூப்பையும் பார்த்துட்ருக்கேன் அண்ட் என்னோடய பையனையும் மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு காலையில் என்னோடய குக்கிங்கை முடிச்சுடுவேன். பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் எய்தர் எனக்கு ஃபுல் ஒர்க்கிங் டே இருந்தாலும் சரி, ஹாஃப் ஒர்க்கிங் டே இருந்தாலும் சரி, லஞ்சை மார்னிங்கே முடிச்சுட்டா நைட்டுக்கு சாம்பாராக இருக்கட்டும், இல்லை குழம்பு வச்சதாக இருக்கட்டும், மத்தியானத்துக்கு அதையே நாங்கள் நைட்டுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக சட்னிஸ் ஏதாவது அரைச்சிப்போம். ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய டெய்லி குக்கிங் போயிட்டுருக்கு. அண்டு அழுக்கு ட்ரெஸ்ஸஸ் ஏதாவது வாஷ் பண்ணணுன்னா நைட்டே அதை வாஷிங் மிஷினில் போட்டு காய போட்டுருவேன். ஏன்னா மார்னிங் உங்களுக்கு ஆஃபீஸ் போகிற டைமில் அது ஹெக்டிக்காக இருக்கும் இல்லைங்களா, அதனால் நான் மார்னிங் பண்ணாமல் நைட்டே நான் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த மாதிரி நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி என்னோடய ஒர்க்கை நான் பண்ணிவிடுவேன். அண்ட் ஆஃபீஸ் நான் காலையிலே 9 o'clock லாகின் பண்ணிவிடுவேன். திரும்பியும் 6 or 7க்கு லாக் ஆஃப் பண்ணுறதுக்கு அது கரெக்டாக இருக்கும். எய்தர் நம்ம ஆஃபீஸ் போயிட்டு வரதா இருக்கட்டும், இல்லை வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், ரெண்டுமே நான் இப்படி தான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு ஈவினிங் வந்ததும் அரிஸ்டோவுக்கு ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர்றது அண்டு அவனுக்கு தேவையானதை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா என்னோடய நைட் டிஃபன் வேலைகளை நான் செய்ய ஆரம்பிப்பேன். ரேயனை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணுற டைம் வந்துருச்சு. ஸோ அதனால் நான் வேக வேகமாக என்னோடய ஒர்க்கையும் கொஞ்சம் ஹால்ட் பண்ணிவிட்டு அவனை பிக்கப் பண்ணிவிட்டு வந்து அவனை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு தேவையானதை நான் செய்வேன். ஸோ இப்படி தான் நான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ 10 days ஹாலிடேஸ் வருது. ஸோ அதனால் லாஸ்ட் எக்ஸாம்ன்றதுனால இன்றைக்கி கொஞ்சம் ஹாப்பியாக வந்துட்டுருக்கான். நீங்களே பாருங்கள். போத் பேரண்ட்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப புரியும். ஏன்னா குழந்தைய இந்த காலகட்டத்தில் தனியாக விடுறதுக்கு ரொம்ப ரொம்ப பயப்படுறோம். ஏன்னா இப்போல்லாம் என்ன நடக்குதுன்னே தெரியல. ஸோ யாரை நம்பி விடுறதுன்னு தெரியல. ஸோ நான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான் இல்லைனா என்னோடய ஹஸ்பண்ட், அப்படி இல்லைனா என்னோடய அம்மா பிக்கப் பண்ணால் தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். யூடியூப் ஒர்க்ஸ் எல்லாம் சாட்டர்டே அண்ட் சண்டே தான் பண்ணுவேன். சப்போஸ் நான் வீக் டேஸில் லீவ் எடுத்திருந்தேன்னா அப்போ பண்ணுவேன். ஸ்கூல்லேருந்து வந்த உடனே அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் வியர் பண்ணணும் இல்லைங்களா. ரேயானுக்கு 5 செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் நான் வீட்டுக்கு போடுறதுக்கு வாங்கியிருக்கேன். இது நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். பட் அவங்களுக்கு வெப்சைட்டும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த வெப்சைட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா குவாலிட்டி அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கலாம். ஏன்னா நான் தொட்டு பார்த்தேன், அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது கிளாத்து. இந்த ஒரு பர்டிகுலர் டிஷர்ட் அண்ட் ஜாகர் பேண்ட் எவ்வளோ இருக்கும்னு கெஸ் பண்ணுறீங்க? கண்டிப்பாக ஒரு 500க்கு மேலே இருக்கும் நம்ம வெளியே பர்ச்சேஸ் பண்ணோன்னா. ஆனால் இவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா 339க்கு தான் நான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். பேண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நாடா கொடுத்துருக்காங்க. சப்போஸ் லூஸாக இருந்ததுன்னா டைட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்குது. அண்டு ஒரு செட்டில் பார்த்தீங்கன்னா டிஷர்ட் அண்ட் ஷார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 249. ஒரே ஒரு விஷயம், நீங்கள் உங்களோட குழந்தையோட சைஸ் உங்களுக்கு என்னென்னு தெரியும். சப்போஸ் அந்த மெஷர்மெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த சைஸ் சார்ட் பார்த்து கரெக்டான ஒரு சைஸை செலக்ட் பண்ணி வாங்குங்க. பிகாஸ் ரிட்டர்ன் இங்கே கிடையாது. ஆனால் குவாலிட்டி அண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர். கண்டிப்பாக நீங்கள் அதை வாங்கலாம். ஒரு ஸ்பான்சர்ட் வீடியோ கிடையாது. நானாக பர்ச்சேஸ் பண்ணி எனக்கு நல்லா ஃபீல் ஆனதுனால தான் உங்களுக்கு இதை நான் சஜஸ்ட் பண்ணுறேன். அண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஓவரால் 1500 தான் ஆச்சு. இதே நம்ம வெளியே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோன்னா கண்டிப்பாக 2000க்கு மேலே ஆகியிருக்கும். எனக்கு இந்த டிசம்பர் வந்தால் தான் 6 கம்ப்ளீட் ஆகும். ஸோ 6 to 7 years நான் செலக்ட் பண்ணிட்டேன். அவனோட சைஸ் பார்த்திங்கன்னா 5 to 6 years தான். ஸோ அதே மாதிரி நீங்கள் கரெக்டான சைஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஈவினிங் ஆகிடுச்சு இல்லைங்களா. ஸோ ஊருக்கு கிளம்புறதுக்கு நான் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக இந்த ஊருக்கு போகும்போது பேக் பண்ணுறதும் வரும்போது அன்பேக் பண்ணுறதும் ஐயோயோயோ. ஓகே, பேக்கிங் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இப்போ கிளம்ப வேண்டியது தான். ஓகே, நாங்கள் ஊருக்கு போக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நீங்களும் உங்களோட ஹாலிடேஸை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.